தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இக்காலை தியானத்தை நிறைவாக்கும் கரங்களை தாழ்த்துகிறோம். உம் பிரசனத்தினால நிரப்பும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கீர்த்தனையிலே 97வது பாடல், பாதம் ஒன்றே வேண்டும், இப்பாடலை பாடுவோம், கடவுளை போற்றுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமே வேதனே பொங்குணர், நாதனே துங்கமே வேதனே பொங்குணர், காதலுடன் துய்ய தூதர் தோழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தாற் போல் நீர்மேல் நடந்தவும் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை, ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்றையம் ஆக்கினையாவையும், போக்கிட மற்றையம் ஆக்கினையாவையும், நீக்கிட விமரம் தூக்கி நடந்தனர் பாதம் ஒன்றே வேண்டும். நானில தோர் உயர் வானில தேரவல், நானில தோர் உயர் வானில தேரவல், ஆனி தூலை தீட தானே கொடுத்தவும் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய்ப்பீர, பாதம் அடைந்தவர் காதரவாய்ப்பீர, சாதம் அருள் இயேசு நாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்போம், நம்மை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாவங்களை வெறுத்து பாவிகள் மீது அன்பு செலுத்துகிற உமது அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இக்காலை தியானம் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக அமைந்திட அருள் தாரும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இக்கூடுகையில் இணைந்திருக்கிற உம் மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உமது கிருபையின் கரத்தினால நீர் வழி நடத்தும், உமது பிரசன்னத்தினால நிரப்பும். இந்த தியானத்தை எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக மாற்றி ஆசீர்வதியும். கரங்களை தாழ்த்தி தருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நுழையவற்றை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல இருக்க என் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். கர்த்தர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரில வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாம் தியானிப்பதற்கான தலைப்பு நம்பிக்கையுடன் முழு அர்ப்பணிப்பிற்கு திரும்புதல். ரிட்டர்ன் டு ட்ரஸ்ட்ஃபுல் சரண்டர். ஆண்டவர் சமூகத்துல முழு நம்பிக்கையோடு திரும்பி வர அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். நம்முடைய நம்பிக்கை உலக ஓட்டத்துல உலகை சார்ந்து இருக்கிறதா, உலக தலைவர்களை அல்லது உலகு சார்ந்த மக்களை நம்பி ஓடுகிற வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது மாறாக ஆண்டவர் தருகிற வார்த்தையை, அவருடைய காட்டிய பாதையை நம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நாம் சிந்திப்போம். இந்த வேளையில கர்த்தர் நம்மை அழைப்பது, நீங்கள் முழு நம்பிக்கையோடு என்னிடத்துல திரும்பி வாருங்கள். ரிட்டர்ன் டு ட்ரஸ்ட்ஃபுல் சரண்டர். நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது என்பது முழு நம்பிக்கையோடு கடவுளை தேடி வருவது. அதுல மிக குறிப்பாக விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற நம்முடைய மூதாதையராகிய ஆபிரகாமை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆண்டவர் அழைக்கிற பொழுது, இந்த அழைப்பின் போது அவர் வாழ்வு ஒன்றுமில்லாத அல்லது வெறுமனையே இருக்கிற சூழல். அப்போ கர்த்தர் அழைக்கிறார், உன்னுடைய இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அன்பானவர்களை யோசிக்கலாம். ஆண்டவருடைய இந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை. தன்னுடைய தான் வாழுகிற இடத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று கட்டளையிட கர்த்தருடைய வார்த்தையை முழு நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுகிறார். தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே அவர் முழு நம்பிக்கையோடு அவர் பதில் கொடுக்கிறார். எப்படி? வார்த்தையினால் அல்ல, செயல்பாட்டின் வழியாக இந்த வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து கர்த்தர் ஆபிரகாமோடு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எவ்வளவு ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அப்போ ஆபிரகாமுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அங்க பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அப்படியே செய்தார். அந்த வார்த்தையை கேட்டு அவரும் அவரோடு அவர் குடும்பம், அதாவது அவர் மனைவி மற்றும் தன்னுடைய உறவை சார்ந்த லோத்து அவருடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு கர்த்தர் காண்பித்த இடத்திற்கு, தேசத்திற்கு ஆபிரகாம் விசுவாசத்தோடு பயணிக்கிறார். அதன் விளைவுதான் அங்கே மிக பெரிய இனமாக, மிக பெரிய திரளான ஒரு மக்கள் கூட்டமாக ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அந்த ஆபிரகாமுடைய நம்முடைய பகுதியில வாசிக்கிற பொழுது, குறிப்பாக அந்த 17ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான இனங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். நீ அனைத்து இனங்களின் தகப்பன் என்று அழைக்கப்படுவாய். ஏனென்றால் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல அது பெருகப் போகிறது. ஏன் எனில் நீ என் வார்த்தையை நீ கேட்டாய், நான் சொன்னதை அப்படியே கேட்டு முழு நம்பிக்கையோடு உன்னை அர்ப்பணித்து
நீ நான் காண்பித்த தேசத்துக்கு வந்து சேர்ந்தாயே, எனவே உன் இனம் திரளான மக்கள் கூட்டமாய் மாறப்போகிறது. திரளான இனங்களுக்கு தகப்பனாய் நீ மாறும்படியா உன் பேரை மாற்றுகிறேன். ஆபிராம் அல்ல, இனி நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். அவ்விதமாகவே சாராய்க்கும், உன் மனைவியாகிய சாராய் இனி சாராய் அல்ல, மாறாக சாரால் என்று அழைக்கப்படுவார். அந்த ஆதியாகமம் 17 அதிகாரம் 15 வசனத்தில் இப்படி சொல்கிறார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய் இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாரால் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். அதாவது சாரால் என்பதற்கு திரளான இனங்களுக்கு தாய் என்று பொருள்படும்படியாக ஒரு பெரும் கூட்டத்தின் தாய் தகப்பனாய் நீங்கள் மாறி போக போகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு அதை நம்பி விசுவாசத்தோடு உங்களை அர்ப்பணித்து நான் காண்பித்த தேசத்திற்கு நீங்கள் புறப்பட்டு வந்தீர்கள், என்னை பின்பற்றினீர்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்கள். எனவே உங்கள் வழியாக உங்களுடைய சந்ததி அது திரளான மக்கள் கூட்டமாய் மாறப்போகிறது என்ற ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளையிடுகிறார். நாம் இந்த வேளையில சிந்திக்கலாம் அன்பானவர்களே. ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஏதோ கொஞ்சம் என்று அல்ல, முழு நம்பிக்கையோடு. அதான் மிக தெளிவாய் சொல்கிறார்கள், முழு நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் திரும்புதல். ரிட்டன் டு ட்ரஸ்ட்ஃபுல் சரண்டர். ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நான் திரும்புகிறேன், என்னை முழுவதுமாய் உம் சமூகத்திலே உம் பாதத்திலே அர்ப்பணித்தவனாய் முழு நம்பிக்கையோடு தேடி வருகிறேன் ஐயா. அப்படி தேடி வருகிற பொழுது ஆபிரகாமை சாராலை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நாம் செய்ய வேண்டியது, நாம் முழு நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். தாமஸ் ஜோன்ஸ் என்கிற இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த 1810 பிறந்த அவருடைய அடியவர் 1849 அதாவது ஒரு 39 வயதிலேயே அவர் இறந்து போகிறார். ஆனால் 1840 ஆண்டுகளிலே வடகிழக்கு இந்தியாவிற்கு அவர் வருகிறார். அங்கே ஆண்டவருடைய திருப்பணியை மிக நேர்த்தியாக செய்கிறார். அங்கே குறிப்பா அசாம், மேகாலயா அந்த இடங்களிலே தன் குடும்பத்தோடு வருகிறார். தன் குடும்பத்தோடு வந்து ஆண்டவரின் திருப்பணியை செய்கிறார். மலைவாழ் மக்கள் காசி மலை என்று சொல்கிறார்கள் அந்த அசாம் மேகாலயா பகுதியில. இந்த தாமஸ் ஜோன்ஸ் மிஷனரி வந்த காலத்துல அங்கே அந்த மக்களின் மொழியாகிய காசி மொழியிலே முதலாவது மத்தேயு நற்செய்தியினுடைய மொழிபெயர்க்கிறார். அந்த மொழியை கத்துக்கிட்டு மொழிபெயர்த்து அவர்களுக்கு கொடுத்து படிக்கின்ற மக்கள் படித்து ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், படிக்காத மக்களுக்கு ஆண்டவரின் அன்பை தெரிந்து கொள்ளவும் அவர் மிக சிறந்த ஊழியத்தை செய்கிறார். அந்த மக்கள் மத்தியிலே தச்சு பணியை, கார்பெண்டர் ஒர்க், அதே சமயத்துல விவசாயத்தில் முன்னேற்றமான விவசாயத்தை செய்வது எப்படி என்பதையும் கற்று அவர்கள் வாழ்வாதாரத்தையும் வளர்த்தார். அந்த அவருடைய ஊழியத்தை மிக நேர்த்தியாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்துல தனது மனைவியையும் பிள்ளைகளையும் இறந்து போறாங்க. அங்கிருந்து அந்த சூழல், அதாவது அந்த காலச்சூழல்னால அவங்க நாட்டுல இருந்து வந்து ஒரு குளிர்பிரதேசத்திலிருந்து வெப்பமான பகுதியில் வந்த பொழுது அந்த காலச்சூழலினுடைய கடும் பாதிப்பதனால தன் மனைவி பிள்ளை இறந்த நிலையில அவர் தொடர்ந்து மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். ஆனால் அவருடைய ஊழியம் மிக பெரிய அளவிலாக பலன் தருகிறது. அவரையும் மலேரியா தாக்கி 1849 தனது 39ஆம் வயதிலே இறை அழைப்பை ஏற்றார் என்று அவர் வாழ்க்கை முடிகிறது. அன்பானவர்களே, ஜூன் 22ஆம் தேதி இப்பொழுதும் அங்கிருக்கிற அந்த அசாம் மேகாலயா பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் ரெவரன் தாமஸ் ஜோன்ஸ் டே என்று மக்கள் கடைபிடிக்கிறார்கள். இதற்கான அடிப்படை அவருடைய அர்ப்பணிப்பும், ஆண்டவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு முழு நம்பிக்கையோடு இங்கிலாந்து தேசத்திலிருந்து வடகிழக்கு இந்தியாவை நோக்கி அசாம் மேகாலயா பகுதியில தன் குடும்பத்தோடு வந்து ஆண்டவருடைய திருப்பணியை செய்தார். அதன் வழியாக ஆண்டவருடைய அன்பை அநேகர் ஏற்று, ஆண்டவருடைய அன்பை ருசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை
அவருடைய வாழ்க்கை சரிதை சொல்லிக் கொண்டே போகிறது. இந்த வேளையிலே நாம் சிந்திக்கலாம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார், அதை முழுவதுமாய் நம்பினார், தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் காண்பித்த தேசத்திற்கு குடும்பத்தோடு, அவர் மாத்திரமல்ல, தன் உறவை சார்ந்த லோத்து அவருடைய குடும்பத்தோடு செல்லுகிறார். கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இனமே பெரிதாய் போகும்படியாக ஆபிராம் என்ற நிலையிலிருந்து ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறார். சாராய் என்ற நிலையிலிருந்து சாரால் என்று மாற்றப்படுகிறார். அவர் அநேக இனங்களுக்கு தகப்பனாக, இந்த சாரால் அநேக இனங்களுக்கு தாயாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் சிந்திக்கலாம். இங்கிலாந்திலிருந்து வடகிழக்கு இந்தியாவுக்கு வந்த தாமஸ் ஜோன்ஸ் அவருடைய அந்த ஊழிய பயணத்தை சிந்திக்கலாம். அவருடைய அர்ப்பணிப்பும் ஆண்டவர் மீது இருந்த முழு நம்பிக்கையும் மலைவாழ் மக்கள் மத்தியில மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அந்த ரட்சிப்பின் செய்தியை கண்டுகொள்ள, வாழ்வாதாரமாய் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வழிநடத்தி வந்ததை நினைத்து பார்ப்போம். இந்த வேளையிலும் கூட நம்மை தாழ்த்தி தருவோம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்களிலே எங்களையும் தாழ்த்துகிறோம், உம் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், உம்மை முற்றிலுமாய் நம்புகிறோம், உம்மை முற்றிலுமாய் நம்பினவர்களாய் எங்களை அர்ப்பணித்து உம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று வேண்டுவோம். ஆண்டவர் நிச்சயம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவருடைய கரம் எல்லோரையும் தாங்கி வழிநடத்துகிறது. எனவே ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், முழு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுவோம். கர்த்தர் மகத்தானதை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில கூட நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக துதிப்பாடல்ல 36வது பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. இப்பாடலை பாடி நாம் கடவுளை துதிப்போம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஏந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய்
நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிரியமானவர்களே, நிறைவாக ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு இந்த தியானத்தை முடிக்கலாம். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆசீர்வதிக்கிற கர்த்தரே, அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்தீர். உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ, உன்னை திரளான இனமாக மாற்றி போடுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே முழு நம்பிக்கையோடு ஏற்றவராக, தன்னை அர்ப்பணித்தவராக பயணித்தார். அதன் விளைவாக அவருடைய சந்ததியை ஆண்டவரே வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல பெருந்திரளாக மாற்றி போட்டீர். ஆண்டவர் தாமே 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்னும் ஒரு மாபெரும் சமூகத்தை, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை, இனத்தை நீர் ஆசீர்வதித்தீர் சுவாமி. அந்த வல்லமையின் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்களும் கூட உம்மை நோக்கி வர வேண்டும், உம்மிடத்திலே திரும்ப வேண்டும், முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும், முழு நம்பிக்கையோடும் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுடைய தேவனாயிருக்கிறேன். அதை நாங்கள் அறிந்து புரிந்து உம்மை பற்றி கொண்டு வாழ அருள் தாரும். இக்கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். கர்த்தருடைய கரம் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இங்கிலாந்தில பிறந்த தாமஸ் ஜோன்ஸ் ஐயா அவர்கள் இங்கே இந்திய தேசத்தை, குறிப்பாக மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய வடகிழக்கு இந்தியாவில் ஆண்டவரே உமது அடியவர் வந்து மக்களோடு இணைந்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை எல்லாம் செய்து கொடுத்து உமது நற்செய்தியை அறிவித்து ஆண்டவரே உமது அன்பை அவர்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் வழிநடத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து காலங்களிலே உமது மக்களாக நாங்களும் கூட எங்களை ஒரு விசை ஆய்ந்து பார்க்க, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க, முழுவதுமாய் நம்பி நாங்கள் வாழ எல்லாரையும் ஆற்றல் படுத்தும். ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் தகுதிப்படுத்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தயவின் கரத்தினால தாங்கி ஏந்தி வழிநடத்தி ஆசீர்வதியும். இக்கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். தன்னுடைய உள்ளத்துல பாரத்தோடுமை நோக்குகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமினின் சமீபமாய் இருந்து இடைப்பட்டு மக்களை தொட்டு ஆசீர்வதியும். உடைய கிருபையின் கரம் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும்.
நீர் நிறைவாய் வழிநடத்தும். எல்லா நிலையிலும் மக்கள் சுகமாய் நலமாய் வளமாய் வாழும் அருள் தாரும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்தும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலிருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.